ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தனம் சீரியலில் தனமும் கதிரும் சத்திரியன் செயின் திருடுறத பார்த்துடுறாங்க ஒரு பெண்மணி கிட்ட. உடனே அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கதிர் என்ன பண்ணுறாருன்னா, நீ அவங்கள பாரு, அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு, நான் இவனை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கதிர் சத்திரியனை பிடிச்சிடுறாருங்க. தனமும் அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னா அடிபட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த செயினும் அவங்க எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இருக்கவோ தான் எனக்கு என்னுடைய செயினும் என் உயிரும் மீட்டு கொடுத்தீங்க, நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஆளுங்களை விடவே கூடாது, இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனம் பயங்கரமாக சத்திரியனை பார்த்து திட்டுறாங்க. நீ இது மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கியா? ஏதோ குரூப் ஸ்டடின்ட்டு நைட்டில் இதுக்காக தான் நீ வரியா? அன்னைக்கே உங்கள் அண்ணன் சொன்னார், சத்திரியனை வெளியில் எக்காரணத்து கொண்டும் நைட்டில் அனுப்பாதீங்கன்னாரு. அப்போனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, நீ இது மாதிரி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சத்திரியன். இதை என்னங்க பண்ணலாம் கதிர்? நான் முதல்ல ருக்மணி அம்மாவை வர சொல்கிறேன், அவங்க இதை கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சத்திரியன் வேண்டாம் அண்ணி வேண்டாம் அண்ணி, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்போவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ருக்மணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அத்தை அப்படின்றாங்க. உடனே ருக்மணி அம்மாவும் வராங்க. வந்த பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தனம் சொன்னதும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்கங்க ருக்மணி அம்மா. நான் இதுக்காகவாடா உன்னை பெற்று வளர்த்தேன், கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன், ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ண, என்னை அசிங்கப்படுத்துறியாடா, அவமானப்படுத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஒரு காரியம் நீ பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் பெத்த 2 பேரும் இப்படி இருக்கீங்களாடா? ஏன்டா உன் கூட பிறந்தவங்க 2 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்காளுங்களே, ஒரு பொண்ணு கழுத்துலேருந்து இது மாதிரி தாலி அறுத்துக்கிட்டு வந்திருக்கிறியே, அவங்களுக்கும் எதனா நடக்கும்னு நீ உனக்கு பயம் வேணாவாடான்னு திட்டுறாங்கங்க. திட்டுட்டு உடனே தனம் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் கதிரையும் கேட்குறாங்க, நீ சொல்லு கதிர், இவனை என்ன பண்ணலாம், அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க ருக்மணி அம்மா. உடனே கதிர் சொல்கிறாரு, நியாயப்படி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இவரை ஒப்படைக்கணும் அப்படின்றாரு. அப்போனா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போலீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ருக்மணி அம்மா. அவங்க பையனையே பிடிச்சி தராங்க, ஏன்னா அவங்களுக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது. அதுக்கப்புறம் சத்திரியனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க. ஏட்டையா கொடுங்க, எழுதி கொடுங்கன்றார். யார் மேலே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதும் நாங்கள் அக்கிஸ்டையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோன்றாங்க. எது அக்கிஸ்ட்டை நீங்களே பிடிச்சிட்டிங்களா? யார் அக்கிஸ்ட், இவனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க யாருன்றாங்க. அவங்க அம்மா இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் அவங்க அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு கதிர். உடனே அந்த போலீஸ்காரா, என்னப்பா சொல்கிற, அம்மாவா? இது மாதிரி தான் பிள்ளையே பிடிச்சி தர அம்மாலாம் நான் பெரிய விஷயம்ப்பா, இவங்களே முன் வந்திருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எஸ்ஐ வந்துடுவார், அவர்கிட்ட நானும் இந்த விஷயத்த சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ்கார். உடனே என்னன்னா, இவங்கள ருக்மணி அம்மாவை படுக்கையில் காணோன்னு சொல்லிட்டு மரகதம் கால் பண்ணுறாங்க. அக்கா நீ எங்கே இருக்க, நான் உன்னை எங்கெங்கேயோ தேடினேன், உன்னை வீட்டில் காணுமே, நீ எங்கேக்கா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடி சொல்லுவேன் மரகதம், நான் பெற்றதுங்க 2மே என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துதுங்களே, என்னை அவமானப்படுத்துதுங்களே, இதுக்காகவா மரகதம் நான் வாழ்ந்தேன், இது மாதிரி சத்திரியன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன், நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி தரத்துக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. உடனே மரகதம் ஏன்க்கா அப்படி செஞ்ச, எதுக்குக்கா நம்ம பிள்ளைய இது மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் நம்ம பிள்ளைன்னு சொல்லாதடி, அவன் திருடனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அழுதுகிட்டே. நான் என்ன பண்ணுவேன், என் வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வச்சுட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. மரகதம்மா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இப்போது, சரி நம்ம சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுவோம், சண்முகத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்கங்க. சௌந்தர்யா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் எழுதி தராங்களா, இல்லை பையனுக்காக மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிட்டு வராங்களான்ற கதையை நாளைக்கு தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, பாய்.